டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்து. நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, இந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும் போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது செத்துரும் இல்லையா? ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம்? உடனே நாங்க கருணை இப்ப பிடிக்கிறது இல்லங்க, பாம்பை கூட விட்டுருங்க. கரப்பாம்பு பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எடுத்துமே அதுக்கான கருணை, அன்பு, புனிதம் நீங்க பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது, அதுக்கு தீர்வும் கிடைக்காது. இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதராக காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா, அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன்.